சொந்த வீட்டுக்குள்ளேயே அரசியல் அழுத்தம். திமுகவில் இருக்கக்கூடிய தாயார் ஒரு புறம் அழுத்தம் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் மிரட்டல் விடுக்கிறாங்க. இது எதுக்குமே அஞ்சவும் மாட்டேன், அடங்கவும் மாட்டேன், மக்கள் பிரச்சனையை பேச தயங்கவும் மாட்டேன் அப்படின்னு வீரதீர வசனம் பேசின வைஷ்ணவி டிவிகே அக்கான்னு அழைக்கப்படக்கூடிய இவங்க சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. வைஷ்ணவி இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஆரம்பத்தில் இருந்தே நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுட்டு வந்தவங்க. இவங்களோட செயல்களெல்லாம் பார்த்து அப்போவே ஒரு 15,000 to 20,000 ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்து கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட புகழ் உச்சிக்கு போயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் டிவிகே அக்கா அப்படின்னு ஒரு ட்ரெண்டில் வந்துட்டாங்க. இப்போ கரண்ட்டாக இவங்களுக்கு 2,73,000 ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க. டிவிகேனால் ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராகவும் இவங்க மாறிட்டாங்க. இதை ஏன் நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, டிவிகேன்ற பெயரை வச்சு இன்ஸ்டாவில் பல வீடியோக்கள் போட்டு ஃபாலோவர்ஸை ஏற்றிக்கிட்டு இப்போ சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இவங்களை இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இவங்க பண்ணுறது தப்பான்னு சொல்லி கேட்டால் தப்பு இல்லை தான். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சி மூலமாக பிரபலம் ஆனாங்களோ, எந்த ஒரு அரசியல் கட்சி மூலமாக இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருங்கிற ஒரு அந்தஸ்தை இவங்க பெற்றாங்களோ, அந்த அரசியல் கட்சியில் இன்னமும் இருந்துக்கிட்டு அதனோட ஏற்பட்ட ஒரு சின்ன நெருடல்னால ஒரே நாளில் அந்த கட்சியினோட பேரை 2,73,000 பேர்கிட்டையும் டேமேஜ் பண்ணுற விதமாக நடந்திருக்கிறாங்க. அது என்னன்னா, சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு விஜய் அவர்கள் போயிருந்தார். எதுக்காக அப்படின்னா, வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஒரு கருத்தரங்கு பயிற்சிக்காக. அங்கே விஜய் வந்திருந்தப்போ விஜய் அவர்களை நேரடியாக சந்திக்க அவர் இருந்த வளாகத்துக்குள்ள தன்னை அனுமதிக்கல. மாவட்ட நிர்வாகிகள் என்னை தடுத்து நிறுத்துறாங்க, என்ன மட்டும் இல்லை பெண்களையும் சேர்த்து தான் தடுத்து நிறுத்துறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுறது இல்லை அப்படின்னு பகிரங்கமான குற்றச்சாட்டை மீடியா முன்னாடி முன்வைக்கிறாங்க. அதோட தொடர்ச்சியாக தன்னோட இன்ஸ்டா பக்கத்திலையும் கூட, மாவட்ட நிர்வாகிகளால் நான் தடுக்கப்பட்டாலும் கூட, அவர்களால் நிராகரிக்கப்பட்டாலும் கூட, கோவைக்கு வருகை தந்த தலைவர் தளபதியாரை மக்களோடு மக்களாக நின்று வரவேற்ற தருணம் அப்படின்னு ரீல்ஸ் ஒன்றும் போட்டிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் இப்போ தான் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்கு. இன்னும் ஒரு தேர்தலை கூட பார்க்கல. ஆனால் அதுக்குள்ள வைஷ்ணவி அவங்க மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் தங்களோட சக நிர்வாகிகளோட ஏற்படக்கூடிய பிரச்சனையை காரணமாக வச்சு ஒட்டுமொத்த கட்சியுமே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்தி கட்சியோட பேரை கெடுக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலையும் எல்லா நிர்வாகிகளுக்குள்ளேயும் பிரச்சனைங்கிறது இருக்கும். ஆனால் அவங்க கட்சிக்குள்ளேயே தான் சரி பண்ணிப்பாங்க. அதுக்கு பேர் தான் உட்கட்சி போராட்டம். ஆனால் இந்த உட்கட்சி போராட்டம்னா என்ன அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலருக்கு தெரியவே இல்லை. முக்கியமான நிர்வாகிகள், அதுவும் சோஷியல் மீடியாவில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னால் அந்தந்த மாவட்டங்களில் முக்கியமாக அடையாளப்படக்கூடிய சில நபர்கள் கட்சிக்குள்ளே சில முரண்பாடுகள் இருக்கும்போது நேரடியாக தலைமையை தான் அணுகணும். கட்சியில் அங்கீகாரம் கிடைக்கணும்னா அதற்கான களப்பணியை இன்னும் தீவிரமாக ஆற்றணும். இல்லைனா அந்த அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் பயங்கரமான உட்கட்சி போராட்டம் நடத்தணும். இது எதுவுமே இல்லை. இந்த கட்சியே இப்படித்தான், இந்த கட்சி பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறதே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறீங்கன்னா நீங்கள் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லி அரசியலுக்குள்ள வந்தீங்களா, இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்தோட அரசியலுக்குள்ள வந்தீங்களா? மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாவேக்கால தான் இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. வேற சில கட்சிகள்லையும் சேர்ந்து அங்கே உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யலாம். இல்லை, விஜய் அவர்கள் தான் தமிழக மக்களுக்கு சிறந்த மாற்று சக்தியாக இருப்பார், அவரால் தான் தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு ஆணித்தரமாக நம்புனீங்கன்னா உட்கட்சி போராட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நடத்தி உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. கட்சியை சரியாக வழி நடத்துறதுக்கான வழி என்னன்றதை கண்டுபிடிங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட கட்சியை நீங்களே போட்டு அடிச்சிங்கன்னா, எதிர்கட்சிக்காரங்களுக்கு நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்கன்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமா பாதகமானு யோசிச்சு நடந்துக்கோங்க. கட்சி நிர்வாகிகள் நடந்துக்கக்கூடிய விதம் சரியில்லைன்னு வருத்தப்பட்டு அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்கான கமிட்டியை விஜய் அவர்கள் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்படி கமிட்டியாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக மாவட்ட வாரியாக தாவேகாவோட முக்கியமான நிர்வாகிகளிலிருந்து அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் ஆர்வமுள்ள அத்தனை பேருக்கும் அரசியல் வகுப்புங்கிறத தாவேகா முன்னெடுத்து நடத்துறது தான் இதுக்கான சிறந்த சொல்யூஷனாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.